இன்னைக்கு உங்களோட மூளையவே சுழல வைக்கிற ஒரு மைண்ட் பெண்டிங் கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, கடிகார முட்கள் முன்னோக்கி போறதுக்கு பதிலா திடீர்னு பின்னோக்கி போனா எப்படி இருக்கும்? இந்த மூல கதையோட விளக்கம் இந்த உலகத்தை காட்டுற விதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க. இது ஒரு சாதாரண டைம் டிராவல் கதை கிடையாது. உங்களோட வாழ்க்கையோட அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கும் ஒரு அனாலிசிஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திக்கிறீங்க, கேஷுவலா உங்களோட போனை எடுக்கிறீங்க. ஆனா அங்க டைம் ஓடுறதுக்கு பதிலா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நோ வே! முதல்ல இது உங்கள் ஃபோனில் வந்த டெக்னிக்கல் கிளிச்சுன்னு தான் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் அரவிந்த், அதாவது நம்ம கதையோட ஹீரோ, அவனுக்கு நடக்கிறது டோட்டலாக வேற. இது ஒரு முழு பிரபஞ்சமே தலைகீழ மாறுற நிகழ்வு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான உலகத்துக்குள்ள தான் அரவிந்த் தள்ளப்பட்டிருக்கான். நார்மலாக முதல்ல உலகத்தில் என்ன நடக்கும்? முதல்ல சூரியன் கிழக்கில் உதிக்கும், டைம் முன்னாடி போகும் இல்லையா? ஆனால் இந்த ரிவர்ஸ் ரியாலிட்டி உலகத்தில் அப்படியே உள்டா. மேற்கு சூரியன் உதிக்குது. அது மட்டுமா, அரவிந்த் வாங்கின சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. லிட்ரலா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இயற்பியல் விதிகளும் ரிவர்ஸ் ஆகிற ஒரு முரண்பாடான விஷயம். முதல்ல ஆரம்பத்துல இது எவ்வளவு ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உண்மையாவே இது ஆரம்பத்துல எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நேத்து நீங்க ஆசையா ஒரு பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, அந்த பிரியாணி மறுபடியும் உங்க பிளேட்டுக்கே வந்துருது. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின மார்க் எல்லாம் மறைஞ்சு மறுபடியும் நீங்க ஒரு ஜாலியான ஸ்கூல் ஸ்டூடெண்டா மாறிடுறீங்க. அதை விட ஒரு சூப்பரான விஷயம், நீங்க வாங்கின கடன் எல்லாம் உங்க கையை விட்டு தானாவே குறையுது. இதை பார்த்துட்டு அரவிந்த் செம்ம ஜாலியா இருக்கிறான். ஏன்னா லைஃப்ல எந்தவித கஷ்டமும் இல்லாம எல்லாமே ஈஸியா நடக்குது. சரி, இப்ப இந்த ஜீரோ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது. அரவிந்தோட பேங்க் கடன் எல்லாமே குறைஞ்சு ஜீரோ ஆகிறது தான் குறிக்குது. இப்ப அரவிந்த் என்ன நினைக்கிறானா, அவன் லைஃப்ல செம்மையா ஜாலியா செட்டில் ஆயிட்டான்ட்டு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, தப்பிக்கவே முடியாத ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அடுத்து காதல்ல எப்படி முரண்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரி, இப்ப அந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. ரொம்பவே டிராஜிக்கான ஒண்ணு. அரவிந்த் தன்னோட லவ்வரை பாக்குறான். ஆனா நேத்து தான் அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. டைம் ரிவர்ஸ்ல போறதுனால அவங்க முதல் முறையை சந்திக்கிற மாதிரி ஆகுது. நாளைக்கு அவங்க முகம் தெரியாத யாரோ ஒருத்தரா மாறிடுவாங்க. அரவிந்துக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணு தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு அரவிந்த் யாருன்னே தெரியாது. இது எவ்வளவு பெரிய வழியில அரவிந்த் ரொம்பவே சத்தம் போட்டு கத்தணும்னு நினைக்கிறான். ஹே, நம்ம லவ் பண்ணோம்ல அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைக்க நினைக்கிறான். ஆனா அவன் வாய் திறந்தா அவன் வார்த்தைகள் எல்லாம் காத்துல ரிவர்ஸா பின்னோக்கி கேக்குது. அவனால அவன் வாயால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. இதோட இயலாமே லிட்டரலா எவ்வளவு கொடுமையான ஃபீலிங்னு நினைச்சு பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் உணர்த்துற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உயரத்துக்கு போறத ரசிக்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இங்க முன்னேற்றங்கிறது வெறும் மாய தாங்க. இது வரைக்கும் புதுசா ஸ்கில் எதுவும் கத்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பின்னோக்கி போறதுதான் நிதர்சனமான உண்மை. அழியும் நினைவுகள். இது உண்மையாகவே எவ்வளவு பயமுறுத்துதுன்னு பாருங்க. நேத்து அவன் கத்துக்கிட்ட கார் ஓட்டுற ஸ்கில் இப்ப அவனுக்கு கையில இல்ல, மறந்து போச்சு. அவன் படிச்ச புக்கும் ஞாபகம் இல்ல. 30 வயசு மெச்சூரான ஆள்ல இருந்து 20 வயசு எந்தவித நாலேஜுமே இல்லாத ஒரு சின்ன பையனா மாறி இருக்கான். இப்படி அவன் கண்முன்னையே அவனோட அறிவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமா கரையறத கவனிக்கிறான். இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒண்ணு. நான் யாருன்னே தெரியாமலே இப்ப காணாம போக போறேன். இது எவ்வளவு பெரிய பயன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தையா மாற போறோம். அப்பா அம்மா தூக்க போறாங்க. ஆனா அந்த குழந்தையோட அறியாமக்குள்ள மாட்டி நம்மளோட ஐடென்டிட்டியே மறைஞ்சு போகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இறுதியா வாழ்ந்த அந்த நொடி, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த சின்ன அடையாளத்தையாட்டும் விட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு அவனோட வாழ்க்கையை ஒரு சின்ன டைரியில எழுத ஆரம்பிக்கிறான். தன்னோட உடல் பின்னோக்கி போனாலும் தன்னோட ஆன்மா முன்னோக்கி போகுதுன்னு அரவிந்த் நம்புறான். அந்த ரிவர்ஸ் ரியாலிட்டியோட மெக்கானிசத்தை எதிர்த்து டைரியில எழுத ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பண்றது, அவன் எழுத எழுத அந்த இங்க் அப்படியே இங்க் பென்னுக்குள்ள மறுபடியும் போகுது. எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. பேப்பர் மறுபடியும் வெறும் தாளாகவே மாறிடுது. இப்போ வரப்போற ஒரு காட்சி உங்களோட மனசை ரொம்பவே பாரமாக்கும். முழுசா ஒரு குழந்தையா மாறி தொட்டில்ல படுத்திருக்கான். அவன் கண்ணுல இருந்து வர அந்த கடைசி சொட்டு கண்ணீர் அவனோட வாழ்க்கையும் அவனோட அனுபவமும் அழிஞ்சதை காட்டுது. அவனோட வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு. சரி, இந்த மொத்த கதையில இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் த லிவ் த மூமெண்ட். அதாவது டைம் முன்னோக்கி போகுதோ அல்லது பின்னோக்கி போகுதோ அதெல்லாம் கிடையாது. அந்த நொடி, நீங்க வாழ்ற அந்த நொடி, அந்த நொடியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் சந்தோஷமா வாழணும். அந்த நொடி தான் உண்மையான வாழ்க்கை. ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை நிறைவு செய்றேன். உங்களோட வாழ்க்கை எப்படி ரிவர்ஸ்ல ஓடனா உங்களோட பழைய தப்பெல்லாம் திருத்த நினைப்பீங்களா, இல்ல அந்த தப்பு மூலயமா கிடைச்ச விலை மதிப்பில்லாத எக்ஸ்பீரியன்ஸ் போயிருன்ட்டு வருத்தப்படுவீங்களா? இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாதுங்க. ஆனா இந்த கதை உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன்.